ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசில்லம். இன்றைக்கி ரெசிபி பிசிபிளபாத். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அதை சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா, கூடவே காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அது வந்து கலருக்காக மட்டும்தான், என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கலை. இப்போது இதெல்லாம் வந்து நல்லா வறுபடட்டும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மசாலாலாம் ஆறுறதுக்குள்ளே நான் வந்து அரிசியும் பருப்பையும் குக்கரில் வச்சுட்டேன். 3/4 கப் அளவுக்கு அரிசிக்கு 1/2 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் காரத்துக்கேற்ப 2 பச்சை மிளகா, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு என்னென்ன காய்கறி சேர்க்கணும்னு தோணுதோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், 2 தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா வந்து இப்போ இதில் இருந்து சேர்த்துக்கலாம். எல்லா பவுடரையும் தான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஒரு சமையலுக்கான அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கூடவே எனக்கு வந்து காஷ்மீரி சில்லி கிடைக்கலன்றதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன், கலருக்காக மட்டும்தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த டைமில் நம்ம வந்து வச்சுருந்த சாதம் வந்து வெந்துடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது எனக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ காய்கறி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அந்த சாதத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ இது வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பானில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது முந்திரிலாம் வறுத்தாச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிட்டுருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பானை வந்து நம்ம அந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்பானை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான வீட்டிலே வறுத்து அரைச்ச மசாலாவோட ஒரு பிசிபிளபாத் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.